ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் உள்ள ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூதுரை பார்த்துடலாம். கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். ஓகே, இதை எழுதினது யாருன்னா ஔவையார். பாடல் வரி தரலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை எழுதினது யாருன்னா ஔவையார். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாசற குற்றம் இல்லாத, சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, அதாவது திராஸில் ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படிங்கிறது. தேசம் நாடு, தேசம் நாடு. ஓகே, இப்போ பாடலுக்கான பொருள் பார்க்கலாம். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால், அதாவது திராஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பக்கத்தில் மன்னனையும் இன்னொரு பக்கத்தில் நல்ல கற்றவரையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. அதாவது ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு அவர் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஓகே, நூல்வெளி. இந்நூலோட ஆசிரியர் யார்? ஔவையார். இவர் எழுதின பிற நூல்கள் பார்த்துருங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. ரொம்ப முக்கியம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி எழுதினது யாருன்னா ஔவையார். மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, முக்கியமானது. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இதில் மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. மூதுரையில் 31 பாடல்கள் இருக்குது. நல்வழி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் அவங்க எழுதின நூல். மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு பொருள். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாசறனா குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். ஓகே, அப்புறம் சேர்த்து எழுதுகளாக இருக்கு. துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். நோட் பண்ணிங்க. கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்கிறது பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கற்றபடி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். கல்வி அறிவை வளர்க்குறது மட்டும் கிடையாது, நம்மளை பண்படுத்தவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். இப்போ பண்பட்ட மனிதரின் புகழ் தான் பல்லாண்டு நிலைத்து நிற்கும். ஓகே, அடுத்தது பாடல் பார்த்துடலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளினும் மொழிதனினும் மாறக்கூடாது. மாற்றார் கைபொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இது அந்த பாடல் யார் எழுதினது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி வற்றாமல் குறையாமல். இது பாடலோட பொருள் நம்ம பாடல் பார்த்தோன்னே நமக்கு இதிலே புரியும்.
நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, அதன் பயனை மறக்கக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. அது மட்டும் இல்லை, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறைகளிலும் பேசும் முறைகளிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிவிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை தொடுற அளவுக்கு உயரணும் அப்படிங்கிறது வளர்ச்சியில் கிடையாது, இங்கே அறிவை வளர்க்க வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். இதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். ஓகே, இதை எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நூல்வழி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். நோட் பண்ணிக்கிங்க, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அடுத்தது, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்தது சேர்த்து எழுதுக தான், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது, கல்வி கண் திறந்தவர் யார் அப்படின்னா காமராஜர். காமராஜர் இது நிகழ்வு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வாசித்து பார்த்தோன்னா அதில் உள்ள கண்டென்ட்டை நோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நூலகம் நோக்கி, அதாவது லைப்ரரியை நோக்கி, அண்ணா லைப்ரரி இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கல்வி கண் திறந்தவர் பார்த்துடலாம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர், அது குருகுல கல்வி. பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா காமராஜர். அவரை பற்றி பார்க்கலாம். இது ஒரு நிகழ்வு மாதிரி இருக்கும். சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக அதாவது ஒரு கார் மகிழ்ந்து ஒன்று அங்கே நின்றது. அவர் அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனை பார்த்து, என்னடா தம்பி பள்ளிக்கூடம் போகலையான்னு கேட்பார். அப்போ பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லுவான். அப்போ பள்ளிக்கூடம் இருந்தால் நீ படிப்பியா அப்படின்னு அவர் கேட்குறதுக்கு, படிப்போமே அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லுவான். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வருவார். அவர் ஒவ்வொரு நிகழ்வில் இருந்து தான் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்திருப்பார். இப்போ இந்த சிறுவன் மூலமாக ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்திருப்பார். அடுத்தது 2வது நிகழ்வு என்ன அப்படின்னா, பள்ளி விழா ஒரு பள்ளி விழாவுக்கு போகிறாரு. மாணவர்கள் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முழுக்க நம்மளுடைய நாடு முன்னேற்றம் அடையும். எனவே தான் நாடு முழுக்க 50,000 பார்த்தீங்களா, 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, குழந்தைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போயிடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் நல்லா பார்த்துங்க. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளின்னு திட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. 1, 3, 5 ஒற்றைப்படை எண்கள். ஓகே, ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி. 3வது நிகழ்வு, பள்ளி நிகழ்ச்சிக்கு கொடியேற்றுறதுக்காக போகிறாரு. அங்கே எல்லோரும் வணக்கம் செலுத்துகிறாங்க. அப்போ ஒரு மாணவன் மயங்கி விழுகிறான். அப்போ எல்லோரும் பதட்டமாக தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அவர்கிட்ட கேட்குறாரு, காலைல சாப்பிட்டியா அப்படின்னு. அவர் நான் எதுவுமே சாப்பிட்ல அப்படின்னு சொல்லணுன்னே, ஏன் சாப்பிட்லன்னும் பொழுது அவன் சாப்பிட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்கணும் அப்படின்ற அந்த முடிவு செய்கிறார். அதுதான் நமக்கு இப்போ அவர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம். அதாவது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக மாற்றினார், அது ஓகே. மதிய உணவு இப்போ அது காலை உணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு.
இப்போ நம்ம வந்து 4வது நிகழ்வு பார்க்கலாம். பரமக்குடி, அதாவது தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசுகிறார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்து போவார்கள், அதாவது அந்த ஊரில் உள்ள மாணவர்கள் இந்த இருக்கு இல்லையா, இதை கடந்து எப்படி சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள், அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு இவர் வந்து 3 மைல் தூரத்துக்கு தான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த விதி இருக்கு இல்லையா, 1, 3, 5ன்னு. அப்போ இதுக்கு பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த காட்டாற்ற காரணம் காட்டுங்க, அந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தார். அது யார் அப்படின்லாம் கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து காமராஜர் தான். ஓகே, அடுத்தது கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அமைத்தவர் எது? 1, 3, 5ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ரீசன் இருந்ததுன்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து திட்டம் தீட்டினார். அதுதான் கல்வி கண் திறந்தவர் என்று பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. கல்வி கண் திறந்தவர்னு சொல்லி காமராஜரை சொல்கிறது யாருன்னா தந்தை பெரியார். மனதார பாராட்டப்பட்டவர் யார்? காமராஜர். ஓகே, இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்துடலாம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். காமராஜரோட கல்வி பணிகள் என்னென்னு பார்த்துடலாம். காமராஜர் வந்து முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில், அதாவது சிஎம்மாக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தது. எத்தனை பள்ளிகள்? 6000 பள்ளிகள். அவர் எத்தனை பள்ளிகள் திறக்கலாம்னு அந்த திட்டத்தில் இருந்ததுன்னு சொன்னார்? 50,000. இப்போ இங்கே வந்து அவர் சிஎம்மாக போஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்பொழுது 6000 பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தது. அதை உடனடியாக திறக்கிறதுக்கு ஆணையிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படிக்கணுன்றதுக்காக சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். அது ரொம்ப 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 பெரிய விஷயம், சீருடை திட்டம். பள்ளிகளின் வசதியை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள்லாம் நடத்துகிறாரு. அப்போ அந்த பள்ளிக்கு தேவையானது என்னென்ன அப்படிங்கிறத இவர் வந்து செய்து கொடுக்குறாரு. அடுத்தது மாணவர்கள் வந்து உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் தொடங்குறாரு. தமிழ்நாட்டில் நிறைய கிளை நூலகங்களை தொடங்குறார். எல்லாமே கல்வியறிவை பில்டு பண்ணுறதுக்காக. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா காமராஜர். காமராஜரோட சிறப்புகள் பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது கொடுக்குது. அப்போ இவர் அப்துல் கலாமுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்தது 1997. இவருக்கு 1976. ஓகே, அடுத்தது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் வந்து அப்புறம் விருதுநகரில் ஒரு இல்லம். ஏன்னா சென்னையில் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு வீட்டில் வசிச்சிருப்பார். அவர் பிறந்த ஊர் விருதுநகர், ஸோ அங்கே ஒரு வீடு இருந்திருக்கும். 2 வீட்டையும் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. ஏன்னா சிஎம்மாக இருந்திருக்காரு, ஸோ அதனால் சிலை வச்சுருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர். கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 2/10/2000 அந்த டேட்டில் அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டியிருக்காங்க கன்னியாகுமரியில். ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15 அதை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக இன்னும் கொண்டாடிட்டுருக்கோம். ஓகே, அடுத்தது பள்ளிக்கூடம் செல்வதற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் சொல்லின காரணம் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் சேர்த்து எழுதுக்காதான், அது பிரச்சனை இல்லை. அடுத்து குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வு படிக்க சீருடை திட்டத்தை அனுபவப்படுத்தினால காமராஜரை கல்வி கண் திறந்தவர்னு மனதார பாராட்டினது தந்தை பெரியார். நூலகம் நோக்கி பார்க்கலாம். இதில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் உண்டு, நல்லா நோட் பண்ணிங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரியுது எது அப்படின்னா நூலகம். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது இப்போ வந்து இதுதான் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் இருக்குது. அது எது
அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகே, அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம். தரைத்தளத்தோட மொத்தம் இதில் 8 அடுக்குகள் இருக்குது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். 8 அடுக்கு 8 ஏக்கர். அதை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உரையாடல் மாதிரி தான் இருக்கும். இதில் ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூலகம்னு சொல்லியாச்சு. அப்போ முதல் பெரிய நூலகம் எதுன்னு கேட்டால் சீனாவில் இருக்குது. முனைவர் அரங்கநாதன், அரங்கநாதன் இவர் தான். இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா அரங்கநாதன் அவர் தான். அடுத்தது பார்வை திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான பிரிவு. எந்த பிரிவு அப்படின்னா தரைத்தளம். தரைத்தளத்தில் பிரெய்லி நூல்கள் இருக்குது. அப்புறம் கேட்டு அறிய ஒளி வடிவிலான நூல்கள் தகடுகள் வடிவில் உள்ளது. அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்ய அந்த பார்வை திறன் குறைபாடு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உதவியாளர்களும் பணியாளர்களும் இருக்காங்க. பிரெய்லி எழுத்துக்கள் உருவாக்கும் கருவியெல்லாம் இருக்குது. அதாவது அவங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நகரும் படிக்கட்டு, அதாவது எஸ்கலேட்டர் நமக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சும்மா பார்த்துங்க. அடுத்தது வந்து அது அவங்க வந்து எத்தனை 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் வந்து குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. அது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் பார்த்துங்க. 50,000த்திற்கும், அது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் 8 அடுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு தரைத்தளம் பிரெய்லி நூல்கள். அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 7ஆம் தளம் இது பாருங்கள். 7ஆம் தளத்தில் வந்து அரசு கீழ்திசை சுவடி நூலகம் இருக்குது. பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் சேர்த்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் 7வது தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் இருக்குது. போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்களாம் அங்கே தான் படிப்பாங்க. மின் நூலகமும் இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் வந்து இருக்குது. ஏன்னா 7வது தளத்தில். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது பார்த்துங்க. தரைத்தளம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சொந்த நூல் படிப்பகம், அப்புறம் பிரெய்லி நூல்கள். சொந்தமாக நூல் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ தன்னுடைய புக்கை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து படிக்கலாம். அப்படி முதல் தளம் வந்து குழந்தைகளுக்கான பிரிவு. இங்கே பருவ இதழ்கள் வந்து இருக்கும். அடுத்தது 2ஆம் தளம், இதில் தமிழ் நூல்கள் இருக்கும். அடுத்தது 3வது தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள்லாம் இருக்கும். 4வது தளத்தை பொறுத்த வரைக்கும் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி 4 இருக்குது. ஸோ 4ஆம் தளம். 5ஆம் தளத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உண்டுன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம். கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா, அரசு கீழ்திசை நூலகம், அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி, அப்புறம் நூலகத்தின் அலுவல் பிரிவு. அதாவது கல்வி தொலைக்காட்சினா நமக்கு டிவியில் இருக்கு இல்லையா, கல்வி தொலைக்காட்சி எடுக்கும், அந்த இதுக்கான பிரிவு வந்து அங்கே தான் இருக்குது 8ஆம் தளத்தில். ஓகே, அடுத்தது நூலகத்திலேயே படித்து உயர்நிலை அடைந்த அறிஞர்கள் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா, நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அறிஞர்கள். இவங்கெல்லாம் வந்து அதிக நேரத்தை வந்து நூலகத்தில் தான் செலவிடுவாங்க. ஓகே, அடுத்தது இங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தமிழக அரசு வந்து நடமாடும் நூலகம் அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து அந்த நூலகத்தை பயன்படுத்திக்க முடியும். சிறந்த நூலகருக்கு ஒரு விருது வழங்கப்படுது. அது என்ன அப்படின்னா டாக்டர் அரங்கநாதன் விருது. இது வந்து சிறந்த நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருது. அடுத்தது இன எழுத்துக்கள். இந்த கான்செப்டும் நம்ம பார்த்தோம் 11th வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்துருப்போம். மெய் மயக்கத்தில் பார்த்துருப்போம். இன எழுத்துக்கள் அல்லது நட்பு எழுத்துக்கள்னு. அதை இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம்.
இன எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அவ்வொற்றுமை உள்ள எழுத்துக்களை இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இன எழுத்துக்களை நட்பெழுத்துக்கள்னும் சொல்லலாம். 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள், அதாவது 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். அது மாதிரி சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். வல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதில் இங்க க இது ரெண்டும் வந்து இன எழுத்து. இஞ்சும் ஜாவும் இன எழுத்து. இன் ட இன எழுத்து. இன் த இம் பூ இன் ர இதெல்லாம் வந்து இன எழுத்து. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன எழுத்துக்கள்னு கொடுத்து இங்கும் இக்கும் இன எழுத்து. இஞ்சு இச்சு இன எழுத்து. இன்னு இட்டு இன எழுத்து. இன்னு இத்து இன எழுத்து. இம் இப் இன் இர் இதெல்லாம் வந்து இதுக்கு இது இனம், இதுக்கு இது இனம், இப்படி 2 எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். இடையின எழுத்துக்கள் 6ம் வந்து ஒரே இனம். அப்போ இது தனியாக வரும். அடுத்தது உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐக்கு வந்து இ, ஓ ஓ, அவுக்கு வந்து உ. இது ரெண்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து சேமாக வரும். இதுதான் இன எழுத்துக்கள். இதில் நான் சொன்ன மாதிரியே ஐக்கு ஈயும் அவுக்கு ஊவும் இன எழுத்து. அது மட்டும் இல்லாமல் சொல்லின் உயிர் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவது கிடையாது. உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வர்றது கிடையாது இதில் சொல்லலை. ஆனால் அதுதான் இனம்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சொல்லலை சேர்ந்து வராது. அளபிடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். அளபிடையில் மட்டும் இது நெடில் எழுத்து இல்லையா, ஓ வந்து நெடில் எழுத்து. இதுக்கு இனமாகிய குறில் வந்து வந்திருக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க. இது நெடில், இது குறில், இது தழி. இதில் வந்து இது நெடில், இது குறில், அவ்வளோதான். ஆயுத எழுத்து வந்து அதுக்கு இன எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்து தமிழ் எழுத்துக்கள்லேயே ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இன எழுத்து கிடையாது. அடுத்தது இது கேட்பாங்க. ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது கேட்டால் போட்டுடலாம். அடுத்தது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரைட்டு தான். கண்ணில் அப்படிங்கிறது தான். ஏன்னா இம்முக்கு பி தான் வரும். இதுதான் தப்பாக இருக்குது. ஸோ அடுத்தது தவறானது வந்து வென்றான் அப்படிங்கிறது தான். அடுத்தது யாதானும் நாடாமல் ஊறாமல் எவனொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கிறது வந்து திருக்குறள். அடுத்தது ஆற்றவும் கற்றார் அருடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழி 400. இந்த வரியை கொடுத்து இது எந்த நூல்னு கேட்பாங்க. அதனால் அதை பார்த்துக்குங்க. அடுத்தது இன எழுத்துக்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன எழுத்துக்கள் நல்லா ஃபெமிலியர் ஆகிடும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமராஜரை பற்றி ஒரு ஈவெண்ட், ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்ட்டுலாம் கொடுத்துட்டு நம்ம கொஷினை பார்க்கலாம். காமராஜரை வீட்டுக்குள் நுழைய முயன்றது வந்து சிறுவன் சிறுமி தான். இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தோட எப்பண்பை ஏழ்மையை வந்து விளக்குது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் வந்து அவர் நினப்பாரிச்ச ஒரு மாதிரி நெகிழ்ச்சி மாதிரி இருக்கும் அவருக்கு. ஏன்னா படித்து பாருங்களேன். மறுநாள் குழந்தைகள் வந்ததும் அது ஓகே. அடுத்தது வந்து அந்த பேரா ஒரு தடவை வாசிக்கிறேன் பார்த்துங்க. காமராஜர் வீட்டிற்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர்கள் அவரை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க அன்புடன் வினவினார். அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. அப்போ ஏழ்மையை உணர்த்துனுச்சு. உங்களை பார்த்தார் என்ற சிறுமி கூட முடிப்பதில் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று இல்லை, நாங்களாக தான் இருந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க.
அதை கேட்டதும் மாடி ஏறி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தெரிந்து தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த பற்று சீட்டை அம்மாவங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க. அதை மனம் வந்து நெகிழ்ந்தார். அதுதான் நெகிழ்ந்தார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதுதான் கலைச்சொற்கள் தான் முடிஞ்சிருச்சு ஒரு யூனிட்டு. கல்வி வந்து எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம், லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட்டு, மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு வந்து காம்பேக்ட் டிஸ்க் அதாவது சிடி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின் இதழ் இ மேகசின். ஓகே, 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 6th செகண்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.